கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் அன்பர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஓய்வு நாள் பள்ளி பாடங்களுக்கு நான் வரவேற்கின்றேன். இந்த 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் இன்றைக்கு நாம் 9ஆம் பாடத்தை படிக்க இருக்கிறோம். பிலிப்பியரிலும் கொலோசேயரிலும் கிறிஸ்து என்ற தலைப்பின் கீழே பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மைகளை, மகத்துவங்களை நாம் கற்று வருகிறோம். இன்றைக்குரிய பாடம் தலைப்பு என்னவென்றால் ஒப்புரவாகுதலும் நம்பிக்கையும், ரெகன்சிலியேஷன் அண்ட் ஹோப். கவனத்திற்குரிய வேத பகுதி கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 29 வசனங்கள் வரை நாம் படிக்க போகிறோம். மனப்பாட வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்பதே மனப்பாட வசனம் ஆகும். இந்த பாடத்தினுடைய சில முக்கியமான வார்த்தைகளை நம் மனதில் வைத்து கொண்டால் நமக்கு பாடம் எளிதாக மனதில் தங்கிவிடும். 4 வார்த்தைகள். 1 ஒப்புரவாகுதல், 2வது தேறினவராகுதல், ரெகன்சிலியேஷன், பிகமிங் பர்ஃபெக்ட், 3வது ரகசியம், மிஸ்ட்ரி, 4வது நம்பிக்கை, ஹோப். இதில் 2 வார்த்தைகள் பாடத்திலேயே இருக்கிறது. பாடத்தின் தலைப்பாக நாம் பார்க்கிறோம். போன வாரம் 8வது பாடத்தில் கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று பார்த்தோம். சரிங்களா? அதரிசனமானவருடைய தற்சுரூபம், சகல சிருஷ்டிக்கும் முந்தின பெயருமானவர், ஆதியுமானவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், திருச்சபைக்கு தலை என்றெல்லாம் படித்தோம். பவுல் ஏன் அவ்விதம் அவரை வர்ணிக்கிறார்? நமக்கு அந்த சரித்திர பின்னணியும் நமக்கு தெரியும். நாஸ்டிசிசம் என்ற கொள்கை, கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதலித்த ஒரு கூட்டம், ஒரு பொய் உபதேசம் அந்த காலத்தில் எழும்பியது. ஆகவே கிறிஸ்துவின் தெய்வீகத்தை, மகத்துவத்தை உணர்த்தும் விதத்தில் இந்த கொலோசை நிருபத்தை பவுல் எழுதினார் அப்படின்னு நம்ம படித்தோம். சகல பரிபூரணமும் கிறிஸ்துவுக்குள் உண்டு. 2வது சகலமும் அவரால் தான் ஒப்புரவாக்கப்படும் என்ற உண்மையையும் இந்த நிருபத்தில் பவுல் விளக்குகிறார். ஒப்புரவாகுதல் 2 விதமாக பவுல் 1ஆம் அதிகாரத்தில் கொலோசேயரில் விளக்குகிறார். பாருங்களேன், நம்ம பாடம் 8 படித்த பொழுது பிரபஞ்ச அளவில், காஸ்மிக் லெவலில் தேவன் எப்படி ஒப்புரவாகுதலை உண்டு பண்ணுகிறார். பாவத்தினாலே இந்த உலகம் பரலோகத்தை விட்டு பிரிந்து போய்விட்டது. நம்ம படிக்கிறோம்ல, 100 ஆடுகள், ஒரு ஆடு காணாமல் போச்சு, மெய்ப்பன் தேடி சென்றான். அப்படியானால் அது வெறும் கதை கிடையாதுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ, இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ உலகங்கள் இருக்கின்றன. நீங்கள் பாருங்கள், எபிரேயரில் படித்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்திலையும் 11ஆவது அதிகாரத்திலையும் பாருங்கள், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அப்போது there is not just only one world, there are many worlds. ஒரு உலகம் மட்டுமில்லை, பல உலகங்கள் இருக்கிறது. 100ன்னு எடுத்துக்க வேண்டாம், நிறைய உலகங்கள். அதில் ஒரு உலகம் தேவனை விட்டு விலகி போய்விட்டது, ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி. அப்போ பாருங்கள், அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக, பாவத்தில் விழுந்து போன அந்த ஒரு உலகத்துக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மேன்மையை விட்டு பரலோகத்தின் மேன்மை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். அதனால தான் அவர் வந்த நோக்கம் இந்த உலகத்தை பரலோகத்தோடு ஒப்புரவாக்க வேண்டும். கொலோசையர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று அப்படின்னு படிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டுடைய சித்தம் என்ன? பரலோகம் பூலோகம் ஒப்புரவாக வேண்டும் பிரபஞ்ச அளவிலே. இந்த 9ஆம் பாடத்தில் இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம்னா, தனிப்பட்ட அளவில், பர்சனல் லெவலில் நம்ம ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பரலோகத்தோடு அவர் இணைக்கிறார் என்பதையும் இன்றைக்குரிய பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். நம்ம ஜெபத்தோடு படிக்கலாமா? எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு நன்றி. 9ஆம் பாடத்தை இன்றைக்கி படிக்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கிறேன். நன்றி ராஜா. காணாமல் போன ஆடாகிய இந்த உலகத்தை பரலோகத்தோடு ஒப்புரவாக்க மட்டுமல்ல,
எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பரலோகத்தோடு ஒப்புரவாக்க, பிதாவோடு ஒப்புரவாக்க ஆண்டவரே நீர் இறங்கி வந்தீர். இயேசுராஜா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் பாடத்தை நாங்கள் படிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு பேசி எங்களுக்கு பரலோகத்தின் மகத்துவங்களை உணர்த்துவித்து உம்மை நெருங்கி சேர எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 4 முக்கியமான வார்த்தைகள் என்று உங்களுக்கு நான் சொன்னேன். முதலாவது, ஒப்புரவாகுதல். பாவம் பரலோகத்தில் உதித்தது, அங்கேயும் பிரித்தது. பிரிச்சிருச்சுல்ல, தேவனுடைய தூதர்கள், லூசிஃபர் தூதர்கள், பிரிவினை உண்டாயிற்று. ஏதேனிலும் பாவம் புகுந்தது, அங்கேயும் பிரித்தது. பிரபஞ்ச அளவில் பிரிவினை அப்படின்னா பரலோகத்திலே பிரிவினை. தனிப்பட்ட அளவில் பிரிவினை என்றால் ஆதாம் ஏவாள் தேவனை விட்டு பிரிந்தார்கள் பாவத்தினாலே. அதனால தான் இதே பாவம் நமக்குள்ளே இருக்கிறபடினால்தான் நாமும் தேவனை விட்டு பிரிந்த நிலையில் இன்னும் காணப்படுகிறோம். ஜீவராசிகளை ஜீவனுக்கு ஆதாரமானவரிடமிருந்து பிரிப்பது எது என்றால் பாவம்தான். ஆனாலும் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க. ஆனாலும் ஒப்புரவாக வேண்டும் என்ற விஷயத்தில் முதல் அடி எடுத்து வைத்து முன் வந்தது யார்? ஆதாமா? கிடையாது. தேவன்தான் முதல் அடி எடுத்து வைத்து வந்தார். அதே 3:9 பாருங்க. ஆதாமே எங்கே இருக்கிறாய்? தேவனே நீர் எங்கே இருக்கிறீர் அப்படின்னு ஆதாம் கேட்கல. ஆதாமை தேடி ஆண்டவர் தான் வந்தார். ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அப்போது இந்த ரெக்கன்சிலியேஷன் ப்ராசஸில் ஒப்புரவாகுதல் என்ற நடைமுறையில் முதல் அடி எடுத்து வைப்பது எப்பொழுதுமே தேவன்தான். இந்த உண்மை பவுலின் மற்ற நிருபங்களிலும் பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை பாருங்கள். ரோமர் 5 வசனங்கள் 6, 8, 10. அன்றியும் நாம் பலனற்றவர்களாயிருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். 8, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். 10, நம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில், பார்த்தீங்களா, பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது, பாவிகளாக இருக்கும் பொழுது, சத்துருக்களாக இருக்கும் பொழுது அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நம்ம அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போது இயேசு கிறிஸ்துவினால் பிதாவாகிய தேவன் நம்மை அவரோடு ஒப்புரவாக்குகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19ஆம் வசனங்களையும் கூட நாம் கவனித்தால் இதே உண்மையை பார்க்கிறோம். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நம்மை பரலோகத்தோடு ஒப்புரவாக்குகிறார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். யார் யார் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்களோ, ஆண்டவர் அறியாமல் பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்களோ அவங்களும் என்ன செய்யணும்? பரலோகத்தோடு ஒப்புரவாக்குகிற ஊழியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வசனம் 19, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். கிறிஸ்துவுக்குள், பார்த்தீங்களா, அவர் மூலமாக தான் ஒப்புரவாகுதல் நம்ம கிடைத்திருக்கிறது. சத்தியம், ஒப்புரவாக்குதலின் உபதேசம் அப்படின்னு பார்க்குறோம். கொலோசியர் 1:20 நாம் அதை படித்தோம் அல்லவா? பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் பிதாவுக்கு பிரியமாயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். பார்த்தீங்களா, எல்லா இடங்கள்லையும் இதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் கூட, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்கள் பாருங்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, பிதாவாகிய தேவன் அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பார்த்தீங்களா, கிறிஸ்துவை கொண்டு பாவங்களிலே கடந்து நம்மை உயிர்ப்பித்து தம்மோடு இணைத்து கொள்ள பரமபிதா விரும்புகிறார் அப்படின்னு நாம் பார்க்குறோம். ஆங்கிலேய இலக்கியத்தில், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருப்பீங்க. BA
எம்ஏ படித்தவங்க லிட்ரேச்சரில் இந்த நபரை குறித்து நீங்கள் கண்டிப்பாக படித்திருப்பீர்கள். நான் எம்ஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷில் படிச்சிருக்கிறேன். ராபர்ட் ப்ரௌனிங் என்ற ஆங்கிலேய கவிஞர், கதாசிரியர். 1812 1889 வரைக்கும் வாழ்ந்தவர். 1812 1889 வரைக்கும் வாழ்ந்தவர். அவருடைய மனைவி எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். எலிசபெத் என்ன பண்ணுறாங்க, இந்த ராபர்ட் என்பவரை நேசித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது எலிசபெத்தோட அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலை. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எங்கள் மகள் கிடையாதுன்னு சொல்லி அவளை குடும்பத்தை விட்டு ஒதுக்கிடுறாங்க. ஆனாலும் இந்த எலிசபெத் தன் கணவனோடு சேர்ந்து சந்தோஷமாக சமாதானமாக வாழ்ந்தாள். தன் பெற்றோரோடு ஒப்புரவாகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் இந்த மகள் கடிதம் எழுதி கொண்டு அனுப்பி கொண்டே இருந்தாள் பெற்றோருக்கு. கடிதங்கள் போய் சேர்ந்தன. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் லெட்டர் போய்கிட்டே இருக்கு. 10 ஆண்டுகள் கழித்து ஒரு பார்சல் எலிசபெத் வீட்டுக்கு, மகள் வீட்டுக்கு வந்தது. ஆச்சரியமாக என் பெற்றோரிடத்திலிருந்து ஒரு பார்சல் வந்திருக்கிறது என்று சொல்லி அவள் பிரித்து பார்த்தா 10 வருடங்களாக இவள் அனுப்பின எல்லா கடிதங்களும் அந்த பாக்ஸில் இருந்துச்சு, பெட்டிக்குள்ள. அவள் அனுப்பின எந்த கடிதமும் பிரிக்கப்படவே இல்லை. அப்படி அனுப்பின மாதிரி அப்படியே திரும்ப சேர்த்து அனுப்பிட்டாங்க. இதை பார்த்து அவளுக்கு மிகவும் வேதனை. ஒப்புரவாக வேண்டும் பெற்றோரோடு என்பதற்காக அவள் எவ்வளோ பிரயாசப்பட்டாள். ஆனால் பெற்றோர் அது வாசிக்கவே இல்லை. அந்த கடிதங்கள் ஆங்கில இலக்கியத்தில் மிகவும் புகழ்பெற்ற கடிதங்களாக இன்றளவும் வாசிக்கப்பட்டு கல்வியாக கற்கப்பட்டு வருகின்றன. அதெல்லாம் படிச்சிங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அந்த வரிகளை இந்த பெற்றோர் படிச்சிருந்தா எப்பொழுதோ தங்கள் மகளோடு ஒப்புரவாகி இருந்திருப்பார்கள். பார்த்தீங்களா? இந்த ஒப்புரவாகுதல் என்ற விஷயத்தில் ஒருத்தரை வருத்தப்படுத்திட்டோம், காயப்படுத்திட்டோம், போய் ஒப்புரவாகணும் அப்படின்னு அந்த முயற்சி எடுக்கிறோம். பார்த்தீங்களா? மிக கஷ்டமான ஒரு காரியம், ரொம்ப கஷ்டம். ஒருவேளை நாம் போகிறோம் அப்படின்னா எதிர்பார்த்து இறங்கி வரமாட்டார். அப்படியே இருக்குது சிக்கல். பாருங்களேன், கிறிஸ்துவின் மூலமாகவே நம்மை, இந்த பிரபஞ்சத்தை மற்றும் தனித்தனியாக ஒவ்வொருவரையும் பரலோகத்தோடு இணைத்து கொள்ள பிதா விரும்புகிறார். அப்போ கிறிஸ்து இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்துக்காக அவர் இறங்கி வந்தார்னா எவ்வளோ பெரிய தியாகம் அவர் செய்திருக்கிறார் என்பது உங்களுக்கு புரிகிறதா? எப்படி இருந்த நாம், எப்படி இருந்தோம்? கொலோசியர் 1:21 பாருங்கள். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எண்ணங்கள் சரியில்லை, சிந்தனையில் நாம் துர்குணராய் சத்துருக்களாய் இருந்தோம், அந்நியராய் இருந்தோம், கண்டிக்கப்படத்தக்கவராய் இருந்தோம். நமக்கு தண்டனை தான், நரகம்தான் என்பது போல நம்முடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் இயேசுவின் மூலமாக சுவிசேஷ வல்லமையினால் நாம் மாற்றம் காண்கிறோம். அதனால தாங்க சுவிசேஷத்துக்கு பெயர், இன்னொரு பெயர் நற்செய்தி, குட் நியூஸ். எப்பேற்பட்ட மோசமானவர்களையும் பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாக கிறிஸ்துவின் மூலமாக பிதா நம்மை மாற்றுகிறார். சுவிசேஷத்தில் 3 பகுதிகள் இருக்கின்றன. 1, நம்மை நாமே ரட்சித்துக்கொள்ள நாம் திராணியற்றவர்கள், பலனற்றவர்கள். we are helpless, so we need Jesus. நமக்கு ரட்சகர் தேவை, இயேசு தேவை. சரிங்களா? அதை ரோமர் 5:6-8 வரைக்கும் நம்ம பலவீனமாக இருக்கும் பொழுதே, பாவிகளாக இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக வந்து மரித்து தேவனுடைய அன்பை விளங்க பண்ணினார். 2வது சுவிசேஷத்தின் 2வது பகுதி என்ன அப்படின்னா, இயேசுவை நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஞானஸ்நானம் பெறும் பொழுது நாம் விடுதலை பெறுகிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:32 படிக்கிறோம். 32-36 சத்தியத்தை அறியீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ரோமர் 6 முழுக்க படித்து பாருங்க. அநீதியின் ஆயுதங்களாக இருந்த நம்முடைய உடல் உறுப்புகளை நீதியின் ஆயுதங்களாக தேவன் மாற்றுகிறார். அந்த ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் அந்த முழுமையான அர்ப்பணிப்பு உண்டாகும் பொழுது நாம் விடுதலை பெற்ற சாட்சிகளாக நிற்க முடியும். இது சுவிசேஷத்தினுடைய 2வது பகுதி. 3வது, வில் பிகம் நியூ கிரீச்சர்ஸ்.
அண்ட் ஜீசஸ் வில் லிவ் இன் அண்ட் த்ரூ அஸ். சுவிசேஷத்தின் 3வது பகுதி, நம்ம புது சிருஷ்டிகளாக தேவன் மாற்றுவார். கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணி அந்த வாழ்க்கையை அவர் வாழ்வார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2:20 படிக்கிறோம்ல. 2 கொரிந்தியர் 5 17 21 வரைக்கும் படித்து பாருங்க. பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு நமக்காக சாபமானார். ஏன்? நம்மை பரலோகத்தோடு ஒப்புரவாக்க வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது முக்கியமான வார்த்தை என்னவென்றால் தேறுதல் அல்லது தேர்ச்சி அடைதல்னு சொல்லலாம். பிகமிங் பர்ஃபெக்ட். கொலோசர் 1:22-24 வரை பாருங்களேன். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழே இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்களேன், நான் எப்படி இருந்தேன், எப்படி மாறியிருக்கிறேன். சபைகளை உபத்திரவப்படுத்தினவன் பவுல். ஆனால் இப்போ 24ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். ஆண்டவர் எவ்வளோ உபத்திரவங்களை பட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவும். அந்த உபத்திரவங்களில் குறைவானதை, எவ்வளோ உபத்திரவங்கள் பாடுகள் பவுல் பட்டிருக்கிறார்னு 2 கொரிந்தியர் 11 படிக்கலாம். ஆனால் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை, கொஞ்சம் உபத்திரவத்தை தான் சரீரமாகிய சபைக்காக நான் நிறைவேற்றியிருக்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு அவர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார் பாருங்களேன். வளர்ந்திருக்கிறார், பக்குவப்பட்டிருக்கிறார் பவுல். எவ்வளவு கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதி அடைந்திருக்கிறார். அதே போல இந்த சுவிசேஷத்தினால் நீங்கள் என்ன செய்யணும்? அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு 22ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார். ஏன் அந்த அசையாமல் உறுதியாய் ஸ்திரமாய் அப்படின்னு சொல்கிறாருன்னா, கொலோசை பட்டணம் இருந்த ஏரியா, இட் வாஸ் அன் எர்த்குவேக் ஏரியா. பூமி எதிர்ச்சி அடிக்கடி வரக்கூடிய இடம் கொலோசை பட்டணம். அப்படி தான் சரித்திரம் சொல்லுது. அப்போ எல்லாம் அடிக்கடி அசையும், உடையும், கீழே விழுந்துடும், இப்படிலாம் ஆகும். அப்படிப்பட்ட ஊரில் இருக்கிற நீங்கள் விசுவாசத்தில் ஸ்திரமாக இருக்கணும் என்று பவுல் சொல்லுகிறார். ரட்சிப்பின் திட்டத்தில் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு வைத்திருக்கிறார். யோசேப்பு ஒரு இரட்சகனாக, அவனுக்கு தெரியாது, அவனை விற்றாங்க, குழியில் போட்டாங்க, விற்றாங்க, அடிமையாக போனான், ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் சுற்றி இருக்கிற தேசங்களெல்லாம் ரட்சிக்கிறவனாக, பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுகிறவனாக அவன் மாறுவான். அவனுக்கு தெரியாது. God had a great plan in his bigger scheme. தேவன் தம்முடைய மிகப்பெரிய திட்டத்தில் இந்த யோசேப்புக்கு ஒரு பங்கு வைத்திருந்தார். ரூத், மோவாபிய பெண்மணி, அவளுக்கு தெரியுமா மேசியா என் வழியில் பிறப்பார்னு? தெரியாது. ஆனால் தேவன் அவளையும் பயன்படுத்தினார். மேசியாவின் மூதாதையராக, ancestors of the Messiah என்று அவள் மாறினாள். அதே போல் பாருங்கள், பவுலுக்கும் ஒரு மாபெரும் ஊழிய திட்டம் பரலோகம் வைத்திருந்தது. ஜெயிலில் கிடந்தாலும், வீடு வீடாக போக முடியலையே, ஊழியம் செய்ய முடியலையே, வீடு வீடா போய் என்று அவர் இருதயம் வாதித்தது. நீ அப்போஸ்தலர் 20ஆம் வசனத்தில் பாருங்களேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி, வீடுகள் தோறும் பவுல் ஊழியம் செய்தார். இப்போ ஜெயிலில் கிடக்கிறேன்னு அந்த வாய்ப்பு இல்லையே என்று அங்கலாய்த்தார். ஆனாலும் சும்மா இல்லை, எழுத்து ஊழியத்தை செய்தார். இனி வெளிப்பட போகும் அந்த அதிகமான நித்திய கன மகிமையை அவர் மனதிலே கொண்டதால் சிறைப்பாடுகளை சிந்திக்க அவருக்கு நேரம் இல்லை. பைபிளில் ஒன்றோட வசனங்கள் பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ரோமர் 8:18 படித்தோம் அப்படின்னா, அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இனி வரப்போகிற மகிமை மிக பயங்கரமாக இருக்கும்.
அதனால் இந்த பாடுகள் பெருசு கிடையாது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16, 17. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது அப்படின்னு எழுதுகிறார். மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை அதை மனசில் வச்சுட்டு செயல்பட்டதால் பவுல் சோர்ந்து போகலை. அதனால தான் சந்தோஷம் எழுதுகிறார் பிலிப்பியரில். ஸ்திரமாயிருங்க, அசையாமல் உறுதியாய் நிலைச்சிருங்க விசுவாசத்தில் என்று சொல்கிறார் கொலோசையரில். அன்பானவர்களே, நான் கட்டப்பட்டிருந்தாலும் தேவனுடைய வசனமோ கட்டப்படவில்லை அப்படின்னு 2 தீமோத்தேயு 2:9 அதுவும் சிறைச்சாலையிலிருந்து தான் எழுதுகிறார். பவுல் ரோமாபுரியில் 2 முறை சிறைவாசத்தில் இருந்தார். முதல் சிறைவாசம் அந்த காலகட்டத்தில் தான் பிலிப்பியர், எபேசியர், பிலேமோன், கொலோசையர் எல்லாம் எழுதினார். 2ஆம் சிறைவாசம் அதான் கடைசி சிறைவாசம், அவர் தலை வெட்டப்படுவதற்கு முன்பாக 2 தீமோத்தேயு எழுதினார். இடையில இந்த 2 சிறைவாசத்துக்கு இடையில அவருக்கு ஒரு குறுகிய கால விடுதலை கிடைத்தது. அந்த 2 சிறையிருப்புக்கு இடையில தான் 1 தீமோத்தேயு, தீத்து ஆகிய புத்தகங்களை அவர் எழுதினாராம். அன்பான தேவப்பிள்ளைகள், அப்போ பாருங்கள், அவர் தன்னுடைய இறுதி வருடங்களில், தன்னுடைய வாழ்நாளின் கடைசி கட்டத்தில் புதிய ஏற்பாட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியை பவுல் எழுதி வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் 21 புஸ்தகங்கள், 27 புஸ்தகங்கள். இந்த 27ல் 14 பவுல் எழுதினது, பாதிக்கு பாதி. அன்பானவர்களே, அதில் எபிரேயரும் அடங்கும். சரிங்களா? எபிரேயர் அவர் தான் எழுதினார். எப்போ? அவருடைய வாழ்நாளின் கடைசியில். அப்போது தேவன் தம்முடைய மகத்தான திட்டத்தில் தனக்கும் ஒரு சிறு பகுதி வைத்திருக்கிறார் என்று பவுல் உணர்ந்ததுனால தான் அவர் கடைசி வரைக்கும் தேறினவராக ஊழியத்தை செய்ய முடிந்தது. அன்பானவர்களே, அப்போ பாருங்கள், ஆண்டவர் எனக்கும் அவருடைய ஊழியத்தில் ஒரு முக்கியமான பங்கு வைத்திருக்கிறார். ஏதோ ஒன்று அவருடைய மகத்தான ரட்சிப்பின் திட்டத்தில் பிறருடைய ரட்சிப்புக்காக, தேவனுடைய மகிமைக்காக நானும் ஒரு சிறு பங்கை ஆற்ற எனக்கும் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு என்று நாம் நிச்சயமாக நம்பி தேவனை சார்ந்து செயல்படுகிறோமா அப்படின்னு யோசிக்கணும். 3வது முக்கியமான வார்த்தை ரகசியம், மிஸ்ட்ரி என்ற வார்த்தை. கொலோசியர் 1 அதிகாரம் 25, 27 வசனங்களை படித்தால் ரகசியம் என்று பவுல் 3 முறை கூறுகிறார். படிக்கலாமா? ஆதிகாலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவவசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே, உத்தியோகமா, நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள 2வது முறை ரகசியம் என்ற வார்த்தை மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்தி சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதை அந்த ரகசியம். பவுல் 7 வகையான ரகசியங்களை பற்றி புதிய ஏற்பாட்டிலே பேசியிருக்கிறார். நீங்களே ஒவ்வொன்றா கண்டுபிடிங்க. பொதுவாக பரம ரகசியம், சிதம்பர ரகசியம் அப்படிலாம் சொல்லுவாங்க. சிதம்பரம்னு ஒரு ஊர் இருக்குது, சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில். சரிங்களா? நீங்கள் அது என்ன சிதம்பர ரகசியம் அப்படின்னு போய் அங்கே திரையெல்லாம் விலைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதான் சிதம்பர ரகசியம். ஆனால் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கலாமா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனம் 7 வாசிப்போம். உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவஞானத்தையே பேசுகிறோம். யாருங்க? அதான் இயேசு கிறிஸ்து. உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன், பிதாவாகிய தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின அந்த ரகசியம் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ரோமர் 16
25 ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே. பார்த்தீங்களா, சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து, அதாங்க ரகசியம், தேவ ரகசியம். காட்ஸ் காஸ்பல் பிளான் இஸ் த கிரேட்டஸ்ட் மிஸ்ட்ரி. தேவனுடைய அந்த சுவிசேஷ திட்டம்தான் மாபெரும் ரகசியம். கிறிஸ்து மனுக்கோலம் எடுத்து வந்து பாவ பரிகாரியாய் மரிப்பதே அந்த ரகசியம். அவர் நமக்காக வந்தது ரகசியம். சரிங்களா, இறங்கி வந்தது. 1 பேதுரு 1:20 படித்து பாருங்க. படிக்கலாமா? அந்த வசனம் என்ன சொல்லுது? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அவர் நமக்காக வந்த ரகசியம். அவர் நமக்குள் இருந்தால் அதுவும் ரகசியம். கொலோசர் 1:27 நாம் வாசித்தோம். ஆக இந்த கிறிஸ்துவை பற்றிய அந்த அம்சங்கள், இந்த ரகசியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு வாசிகளுக்கு மறைபொருளாய் இருந்தது. ஆனால் நமக்கோ அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் அதை ஆராய்ந்து பார்த்தார்கள், கிறிஸ்துவை குறித்த அந்த சுவிசேஷத்தை. தேவதூதர்களும் அதை உற்று பார்க்க ஆவலாய் இருக்கிறார்கள் அப்படின்னு 1 பேதுரு 1 அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களில் படிக்கிறோம். கொலோசர் 1:25 கூட பாருங்க. அதிகாலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம். என்ன அர்த்தம் அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றிய அம்சங்கள் பழைய ஏற்பாட்டு வாசிகளுக்கு மறைபொருளாக இருந்தது. இப்பொழுது புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாய் நமக்கு இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்மை பரிசுத்தவான்கள் சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஆனால் வேதம் நம்மை பரிசுத்தவான்கள் என்று தான் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியின் உதவியால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களான நமக்கு இந்த ரகசியம் வெளியாக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவானவர் அந்த மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறாரா? வாசம் பண்ணுகிறாரா? நாம் அவருக்குள்ளே இருக்கிறோமா? சிந்திப்போம். 4வது வார்த்தை நம்பிக்கை, ஹோப் என்ற வார்த்தை. கொலோசியர் 1 அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பாருங்க. அந்த நம்பிக்கையை குறித்து அப்படின்னு படிக்கிறோம். அந்த நம்பிக்கை. அதே மாதிரி 1 அதிகாரத்தில் 27ஆம் வசனம், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நம்பிக்கை. பல இடங்களில் பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இரட்சிப்பின் திட்டத்தை தொடங்கியதன் மூலம் மனுக்குலத்துக்கு முன்பாக தேவ சமூகத்துள் மீண்டும் நுழையும் வாய்ப்பை தேவன் வைத்திருக்கிறார். நமக்கு முன்பாக ஆண்டு வச்சிருக்கிற வாய்ப்பு என்ன? we can get back into the presence of God again. தேவ சமூகத்தில் திரும்ப நாம் போனோம். பாவத்தினால அதை இழந்து விட்டோம் அல்லவா? தேவனுடைய மகிமையை, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்துட்டோம். மீண்டும் தேவனோடு சேருகிற வாய்ப்பு இரட்சிப்பு திட்டத்தின் மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாக, சுவிசேஷத்தின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது. அதான் நம்பிக்கை. கிறிஸ்துவின் மனித அவதாரம் அந்த நம்பிக்கைக்கு ஒருபடி இன்னும் நம்மை அருகில் கொண்டு வருகிறது. கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்ததுனால நமக்கு பெரிய ஹோப் இருக்குங்க. கிறிஸ்துவின் மூலமாய் மீண்டும் பரலோகம் சேரலாம், தேவனோடு இணையலாம், அந்த பரலோக உறவிலே நிலைத்திருக்கலாம் என்ற ஸ்லாக்கியம் இருக்கிறது. கிறிஸ்து நம்மில் வாசமாய் இருப்பதால் கிருபை நம்மை மறுரூபமாக்கும். Grace of God can transform us into the likeness of Jesus. இயேசுவின் சாயலில் அந்த கிருபை நம்மை மாற்றும். ஆவியானவர் அந்த கிரியை நமக்குள்ளே செய்து கொண்டே இருக்கிறார். மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. நீங்களும் நானும் வேதாமத்தை ஆராய்ந்து பார்த்தால் 2 விதமான ராஜ்யங்கள் இருக்கிறது. ஒன்று கிருபையின் ராஜ்யம், இன்னொன்று மகிமையின் ராஜ்யம். இப்போ நம்ம இருக்கிறது கிருபையின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். சரிங்களா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த பொழுது கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவார், மீட்பர் வருவார் என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அது 3:15 கிருபையின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போ அதிலிருந்து இன்ன வரைக்கும் கிருபையின் ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கிருபாசனம் இருக்கிறது, தேவனிடத்தில் சேருவதற்கான கிருபாசனம். கிருபாசனம் என்றால் அதான் கிருபையின் ராஜ்யம். சீக்கிரத்தில் மகிமையின் ராஜ்யம் வரப்போகிறது.
மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்னு பைபிள் படிக்கிறோம். ஆண்டவர் மகிமின் சிங்காசனத்தில் வரப்போகிறார். மகிமின் ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆகவே கிருபையின் ராஜ்யத்தில் இருக்கிற நாம் ஒரு நாள் மகிமையின் ராஜ்யத்திலும் சேர்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அது வரைக்கும் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் வளர வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், கிருபையிலே நாம் நாளுக்கு நாள் அன்பிலே வளர வேண்டும். தேவனிடத்தில் அன்பு, மனிதரிடத்தில் அன்பு என்றெல்லாம் வளர வேண்டும். சரிங்களா? இந்த ஒப்புரவாகுதல் மற்றும் நம்பிக்கையின் கருவிகளாக நம்ம இந்த உலகத்தில் ஊழியத்தை செய்யணும். தேவனை விட்டு பிரிந்திருக்கிறவர்களை தேவனோடு ஒப்புரவாக்கணும். முதலாவது நான் தேவனோடு நெருங்கி இருக்கிறவனாக, குடும்பமாக தேவனோடு ஒப்புரவானவர்களாக நாம் வாழணும். அந்த நம்பிக்கை முதலாவது நமக்குள்ளே இருக்கணும். அப்பொழுதுதான் நாமும் இந்த ஒப்புரவாகுதல் நம்பிக்கையின் கருவிகளாக, ஏதுகரங்களாக இந்த உலகத்தில் செயல்பட்டு அநேகரை இயேசுவிடம் திருப்ப முடியும். ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் இறங்கி வந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து நாங்களும் இறங்கி அநேகருக்கும் அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யணும். ஒப்படைப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான பாடங்களை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை எங்களுக்கு மாபெரும் தியாக பலியாக கல்வாரியிலே கொடுத்ததற்காக, ஒப்புரவாக்கும் அந்த நோக்கத்தோடு எங்களை மீண்டும் பரலோகத்தோடு இணைக்கும் அந்த திட்டத்தோடு கிறிஸ்துவை எங்களுக்காக தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிற நாங்கள் கிறிஸ்துவை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறவர்களாக, உம்மோடு ஒப்புரவானவர்களாக, உம்மீது நம்பிக்கை உள்ளவர்களாக, இன்னும் அநேகரை இந்த ஒப்புரவாக்கும் உம்முடைய நம்பிக்கையை அவர்களுக்கு பகிரும் ஊழியக்காரர்களாக எங்களை பயன்படுத்தும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.